பாரி இளவழகனோட பெர்ஃபார்மன்ஸ் டைரக்டர் கம் ஹீரோ அவர் தான். ஆல்ரெடி 1 படங்கள் சின்ன சின்ன ரோல் நடிச்சிருந்தா கூட ஹீரோவா முதல் படத்தில் இவ்வளோ அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுக்க முடியாது. அந்த கேரக்டரே ரொம்ப கஷ்டம். இங்கே கொஞ்சம் தாண்டினா கூட அது கே மாதிரி ஆகிடும், கொஞ்சம் குறைஞ்சாலும் அந்த பாதிப்பே இல்லை, நார்மலாக இருந்துடும். ஸோ கரெக்டாக அதை நூல் பிடிச்ச மாதிரி நடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படியே ட்ராவல் பண்ணி கிளைமேக்ஸில் நெருங்கும் போது அவரோட அந்த உணர்வுலாம் ஒன்று இருக்கலாம். பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு ஆக்டராக பெரிய திருப்தியை கொடுத்த படம். டைரக்டரும் அதே தான். அப்படி ஒரு ஏரியாவில் தமிழில் பெருசாக அங்கங்கே டச் பண்ணியிருக்காங்க தெருக்கூத்து பற்றி. முழுக்க முழுக்க அந்த ஜமா பற்றின ஒரு படம் வந்ததில்லை. அதை ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சிருந்தாங்க. ஆப்வியஸ்லி செகண்ட் ஹாஃபில் நமக்கு கொஞ்சம் லேக் இருந்துச்சு, சின்ன சின்ன லேக் இருந்தது, ரிப்பிட்டேஷன் மாதிரிலாம் இருந்தால் கூட அது ஒரு மினிமம் போர்ஷன் தான். மற்றபடி ஒட்டுமொத்தமாக பயங்கரமான ஒரு திருப்தியை தந்த ஒரு நல்ல படம். ஃபார்ச்சுனேட்லி ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே கொண்டாடினாங்க. அதை எல்லாருமே அந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னது. சேத்தனோட பெர்ஃபார்மன்ஸு, மற்ற ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ்ன்ட்டு ஒரு நல்ல திருப்தியை தந்த படம்னே சொல்லலாம். 2024 ஒரு படமாக ஒரு பெரிய முகங்கள் இல்லாத படம், ஆனால் கான்டென்ட்டாக ரொம்ப திருப்தியையும் ராஜா சார் மியூசிக் எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல படம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மலையாள பட ஜானர்னு கூட சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல படமும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்த முக்கியமான படம் ஆக்சுவலி.